தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக ஆட்சி திருமாவளவன் வேதனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக ஆட்சி திருமாவளவன் வேதனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிகார வலிமை குறித்து நியூஸ் தமிழ் சேனலுக்கு அளித்த பேட்டியில் திருமாவளவன் திமுக ஆட்சி குறித்து வேதனை தெரிவித்துள்ளார். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் விடுதலை சிறுத்தை கட்சியை கொடியை ஏற்ற முடியவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தற்பொழுது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் கட்சி கொடியை ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியை அடைய வேண்டும், அதிகாரத்தை அடைய வேண்டும், அப்பொழுதுதான் நாம் கட்சி கொடியையாவது ஏற்ற முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உண்மைதான். திமுக கூட்டணியில் திமுகவுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக முட்டு கொடுத்து வருவது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுக கூட்டணியில் இருக்கிறோம், திமுக தமிழகத்தில் ஆட்சி செய்கிறது, நாம் அனைத்து சுகத்தையும் அனுபவிப்போம் என்று திருமாவளவன் நினைத்தார். ஆனால் திமுகவை பொறுத்தவரை கறியை தின்றுவிட்டு எலும்பு போடுறது கூட தயங்கும். அப்படி கட்சி தான் திமுக. இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எலும்பு கூட கிடைக்கல. அதுதான் உண்மை. அந்த எலும்பு கூட கிடைக்கல. கூட்டணி கட்சியாக 4 வருஷம் இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சி. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினர் மீது பொய் வழக்கு போடப்படுது. கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க கைது செய்யப்படுறாங்க. போதைப்பொருள் விற்பனை செய்துக்கிட்டு இருக்க விசிக தொண்டர்கள் கைது செய்யப்படுறாங்க. வழிப்பறி பண்ணுற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிற விசிக தொண்டர்கள் கைது செய்யப்படுறாங்க. உண்மைதான். அதே நேரத்தில் திமுக பக்கம் பார்த்திங்கன்னா, திமுக பண்ணுற பாலியல் கொடுமைகள் தமிழ்நாட்டில் சாராயத்தை ஆறா ஓட விட்டுருக்கு. கள்ளச்சாராயம் குடித்து இன்றைக்கி 68 பறையர் சமூகத்து பெண்கள் தாலி எடுத்திருக்காங்க. வேங்கை வயல் சம்பவம், பாதிக்கப்பட்டவங்க மேலேயே வழக்கை திருப்பியிருக்காங்க திமுக அரசு. தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பல கோயில்களுக்குள்ளே நுழைய முடியலை. தீண்டாமை கொடுமை தலைவிரித்தாடுது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக படுகொலைகள் அரங்கேற்றமாகின்றன. தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பாலியல் கொடுமைகள், இவை எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட நாங்கள் திமுகவுக்கு தான் தோழமை கட்சி அப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த விடுதலை சிறுத்தை கட்சி. அதன் தலைவர் திருமாவளவன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காப்புல. 4 எம்எல்ஏ 2 எம்பி இருந்தும் கூட நாங்கள் கட்சி கொடியை கூட ஏற்ற முடியல அப்படிங்கிறாப்புல. உண்மைதான். உங்கள் கட்சிக்கு 40 எம்எல்ஏ ஆனாலும் சரி, 20 எம்பி இருந்தாலும் சரி, நீங்கள் திமுகவோட கூட்டணி இருக்கிறவரை நீங்கள் ஆட்சி அதிகாரத்தையும் பிடிக்க முடியாது, அதிகாரத்திலையும் பங்கு பெற முடியாது, தமிழ்நாட்டில் உங்கள் கட்சி கொடியை கூட ஏற்ற முடியாது.